வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம டைரக்ஷனில் டைப் 10 பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஏ இஸ் 9 மீட்டர் டுவர்ட்ஸ் ஈஸ்ட் பாயிண்ட் பின்னு சொல்கிறாங்க. அப்போ ஏங்கிற ஒரு 9 மீட்டர் ஈஸ்டில் இருப்பார். யாரோடதுன்னு பார்த்தீங்கன்னா பியிலேருந்து பார்க்கும்பொழுது. அப்போது பியிலேருந்து பார்த்தீங்கன்னா 9 மீட்டர்ஸில் இருக்கார். யார்? ஏ. ஓகே, நெக்ஸ்ட்டு பாயிண்ட் சி இஸ் 5 மீட்டர் டுவர்ட்ஸ் த சவுத் ஆஃப் ஏ. ஏலேருந்து பார்க்கும்போது 5 மீட்டர் சவுத்தில் யார் இருக்காங்க? சி இருக்கார். ஸோ ஏலேருந்து பார்க்குறீங்க, 5 மீட்டரில் சி இருக்காங்க. ஓகேங்களா? யார்கிட்டருந்து பேசுகிறாங்களோ அவங்கலேருந்து தான் டைரக்ஷன் பார்க்கணும். சரி, நெக்ஸ்ட்டு பாருங்கள். பாயிண்ட் டி இஸ் 3 மீட்டர் டுவர்ட்ஸ் த வெஸ்ட் ஆஃப் சி. அப்போது வெஸ்ட் ஆஃப் சி, சியிலேருந்து பார்க்கும்போது டி எங்கே இருக்காங்க? 3 மீட்டர் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ இங்கேருந்து பார்க்கும்பொழுது டி வந்து 3 மீட்டர் இருக்கார் சியோடைய வெஸ்ட்ல இருந்து. ஓகே, நெக்ஸ்ட் பாயிண்ட் இ இஸ் 5 மீட்டர் டுவர்ட்ஸ் நார்த் ஆஃப் டி. டியிலேருந்து பார்க்கும்போது பாயிண்ட் இ எங்கே இருக்காருன்னா 5 மீட்டர் நார்த்தில் இருக்கார். ஸோ டியிலேருந்து பார்க்கும்போது 5 மீட்டர், இது 5 மீட்டர் தான் இல்லைங்களா? ஸோ இங்கேயும் 5 மீட்டரில் யார் இருக்காங்க? இ இருக்காங்க. ஓகே, ஸோ 5 மீட்டரில் இருக்காங்க. ஓகே, தென் நெக்ஸ்ட் பாயிண்ட் எஃப் 7 மீட்டர் டுவர்ட்ஸ் த சவுத் ஆஃப் டின்னு சொல்கிறாங்க. பாயிண்ட் எஃப் எப்படி இருப்பார்னா டிலேருந்து பார்க்கும்போது 7 மீட்டர் சவுத்தில் இருக்கார். அப்போ டிலேருந்து சவுத்துனா கீழே போகணும். 7 மீட்டர் யாருங்க? எஃப். ஓகே, ஸோ எஃப் 7 மீட்டர் சவுத் ஃப்ரம் டின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, விச் ஆஃப் த ஃபாலோயிங் பாயிண்ட் ஆர் இன் த ஸ்ட்ரைட் லைன். ஓகே, ஸோ அப்போ நம்ம கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டுக்கான டயக்ராமை போட்டோம். ஓகே, ஸ்ட்ரைட் லைனில் யாரெல்லாம் இருப்பாங்கன்னு கேட்குறாங்க. எஃப்சிடி அப்படிங்கிற ஸ்ட்ரைட் லைன்னு சொல்கிறாங்க. எஃப் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. சி இங்கே இருக்குது, டி இங்கே இருக்குது. இது ஸ்ட்ரைட் லைனா? இல்லை. செகண்ட் ஒன் பாருங்கள், ஏஇபி. ஏஇபி இதை ஒரே லைனில் இருக்கான், அதுதான் அவங்க கேட்குறாங்க. ஸ்ட்ரைட் லைனில் யார் இருக்காங்கன்னு கேட்குறாங்க. ஸோ ஏஇபி அப்படிங்கிற ஆப்ஷன் 2 தான் நமக்கு கரெக்டு. ஸோ ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின். Point A is 9 meter towards the east of B. பாயிண்ட் பிலேருந்து பார்க்கும்போது ஏங்கிறது ஈஸ்டில் 9 மீட்டரில் இருக்காதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பாயிண்ட் சி இஸ் 5 மீட்டர் டுவர்ட்ஸ் சவுத் ஆஃப் ஏ. ஏலேருந்து பார்க்கும்போது சி 5 மீட்டர் சவுத்தில் இருக்காரு. ஓகே, நெக்ஸ்ட்டு பாயிண்ட் டி இஸ் 3 மீட்டர் டுவர்ட்ஸ் வெஸ்ட் ஆஃப் சின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ பாயிண்ட் டி எங்கே இருக்காங்கன்னா சிலேருந்து வெஸ்ட்டில் இருப்பார். 3 மீட்டர் டி இங்கே இருக்கார். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? பாயிண்ட் இ இஸ் 5 மீட்டர் டுவர்ட்ஸ் நார்த் ஆஃப் டின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ பாயிண்ட் டிலேருந்து பார்க்கும்போது இ எங்கே இருப்பாருங்க? நார்த்தில் இருக்கார். ஸோ இது ஒரு 5 மீட்டர். நெக்ஸ்ட் பாருங்கள், பாயிண்ட் எஃப் எங்கே இருப்பாங்கன்னா 7 மீட்டர் டுவர்ட்ஸ் சவுத் ஃப்ரம் டி. ஓகே, கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா, வாட் இஸ் இ பொசிஷன் வித் ரெஸ்பெக்டட் டு எஃப். ஸோ இயோட பொசிஷன் எஃப்லேருந்து பார்க்கும் பொழுது என்னன்னு கேட்குறாங்க. ஸோ எஃப்லேருந்து இ பார்க்குறீங்க, என்ன டைரக்ஷன் அப்படிங்கிறது, என்ன பொசிஷன் அப்படிங்கிறது, என்ன டைரக்ஷன் தான் கேட்குறாங்க. ஸோ எஃப்லேருந்து பார்த்தீங்கன்னா இ எங்கே இருக்காங்க? நார்த்தில் இருக்கார். ஸோ அப்போ ஆப்ஷன் சி. ஸோ தேர்ட் கொஸ்டின் பாருங்கள். பாயிண்ட் ஏ இஸ் 5 மீட்டர் டு த நார்த் ஆஃப் பாயிண்ட் பின்னு சொல்கிறாங்க. அப்போ பாயிண்ட் ஏ எங்கே இருக்குன்னா பிலேருந்து பார்க்கும்போது நார்த்தில் 5 மீட்டர்னு சொல்லியிருக்காங்க. பாயிண்ட் பிலேருந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ஏ ஒரு 5 மீட்டரில் இருக்குது. ஓகே, தென் நெக்ஸ்ட்டு பாருங்கள். பாயிண்ட் பி இஸ் 8 மீட்டர் டு த வெஸ்ட் ஆஃப் சி. அப்போ சிலேருந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட் பிங்கிறது 8 மீட்டரில் இருக்கும். ஓகே, ஸோ இங்கேருந்து பார்க்குறீங்க ஒரு 8 மீட்டரில் இருக்குது. இதுக்கான டிஃப்ரென்ஸு 8 மீட்டர்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாயிண்ட் டி இஸ் 4 மீட்டர் டு த சவுத் ஆஃப் சி. சிலேருந்து பார்க்கும்பொழுது டி 4 மீட்டர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ சிலேருந்து பார்க்குறீங்க, டிங்கிறது 4 மீட்டர் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு பாயிண்ட் இ இஸ் 4 மீட்டர் டு த ஈஸ்ட் ஆஃப் பாயிண்ட் ஏ. பாயிண்ட் ஏலேருந்து பார்த்தீங்கன்னா ஈங்கிறது 4 மீட்டர். அப்போது இங்கிருந்து பார்க்கும் பொழுது பாயிண்ட் இ அப்படிங்கிறதுக்கு 4 மீட்டர் இருக்குது. ஸோ இ அப்படிங்கிறது ஏலேருந்து பார்க்கும்போது ஈஸ்டில் இருக்கும். ஓகே,
Then next பாருங்க, point F is exactly midway between point B and C in such a way that point B, C and F from a straight line னு சொல்றாங்க. அப்போ B and Cக்கு மிடில் தான் யார் இருக்குன்னு சொல்றாங்க, F இருக்குன்னு சொல்றாங்க. அப்போ பாருங்க, இது எல்லாமே எதில் இருக்கும், ஸ்ட்ரைட் லைனில் இருக்கும். அப்போ F அப்படிங்கிறது B and Cக்கு மிடில் இருக்குது, எக்ஸாக்ட்லி மிடில். இப்போ இங்கிருந்து ஒரு 4 மீட்டர் இருக்கும், இங்கிருந்து ஒரு 4 மீட்டர் இருக்கும். டோட்டலாக 8 மீட்டரில் இங்கே ஒரு 4 மீட்டர், இங்கே ஒரு 4 மீட்டர் எக்ஸாக்டாக இருக்கும், ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட், விச் ஆஃப் த ஃபாலோயிங் பாயிண்டர்ஸ் எக்ஸாக்ட்லி 5 மீட்டர் அவே ஃப்ரம் பாயிண்ட் ஈன்னு கேட்குறாங்க. அப்போது விச் ஆஃப் த ஃபாலோயிங் பாயிண்டர்ஸ் எக்ஸாக்ட்லி 5 மீட்டர் அப்படின்னா ஈலேருந்து பார்க்கும்பொழுது எக்ஸாக்டாக 5 மீட்டரில் யார் இருப்பாங்கன்னு பாருங்கள். இங்கே இருக்காரா, நீங்கள் எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா இது ஒரு 5 மீட்டர் வரும், இது ஒரு 5 மீட்டர், இங்கிருந்து அப்போ இதுவும் என்னவாக இருக்கும், 5 மீட்டர் தான். எக்ஸாக்டாக அப்படின்னா இதுதான் உங்களுக்கு கொண்டு வர முடியும். இங்கே யார் இருக்காங்க, எஃப். பிகாஸ் நீங்கள் இங்கேருந்து இங்கே போனீங்கன்னா 4 மீட்டர் தான் இருக்குது. இங்கேருந்து இங்கே வந்தீங்கன்னா எப்படி இருக்கும், அது ஒரு டயக்னல் எப்போவுமே அதிகமாக இருக்கும், சைடை விட டயக்னல் அதிகமாக இருக்கும். ஓகே, வேறு யார்கிட்ட போவீங்க, இங்கேயும் வர முடியாது, ஸோ இங்கேயும் ஒரு டயக்னல் தான் வராது, வேறு யார்கிட்டையும் கொண்டு போக முடியாது. டேரெக்டாக 5 மீட்டரில் யார் இருக்காங்கன்னா அவங்களுக்கு அப்படியே கீழே யார் இருக்காங்கன்னு பாருங்கள், எஃப் தான் இருக்கார். இதோட டிஸ்டன்ஸ் 5னா அப்போ இதுவும் எப்படி இருக்குங்க, 5 மீட்டர் இருக்கும். அப்படி யார் இருக்காங்கன்னா எஃப் இருக்காங்க. ஸோ ஆப்ஷன் பி. இப்போ 4th கொஸ்டின் பாருங்கள், பாயிண்ட் ஏ இஸ் 4 மீட்டர் நார்த் ஆஃப் பின்னு சொல்கிறாங்க. அப்போ பாயிண்ட் பியிலேருந்து பார்த்தீங்கன்னா ஏ வந்து ஒரு 5 மீட்டரில் இருப்பார். ஓகே, செகண்ட் பார்த்தீங்கன்னா பாயிண்ட் பி இஸ் 8 மீட்டர் டு த வெஸ்ட் ஆஃப் சி. சிலேருந்து பார்க்கும்போது வெஸ்ட்டில் 8 மீட்டர் யார் இருக்காங்க, பி இருப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், பாயிண்ட் டி இஸ் 4 மீட்டர் டு த சவுத் ஆஃப் சி. 4 மீட்டரில் டி இருக்கார். ஓகே, நெக்ஸ்ட் பாயிண்ட் இ இஸ் 4 மீட்டர் டு த ஈஸ்ட் ஆஃப் பாயிண்ட் ஏன்னு சொல்கிறாங்க. அப்போ பாயிண்ட் ஏலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 மீட்டரில் யார் இருக்காங்க, பர்சன் இ இருக்கார் 4 மீட்டரில். Point F is exactly midway between point B and C. Okay, in such a way B, C and F from the straight line னு சொல்லியிருக்காங்க. அப்போ F எப்படி இருப்பார்னா B and Cக்கு எக்ஸாக்ட்லி மிடில் இருப்பார். ஓகே, ஸோ F இங்கே தான் இருப்பார், எக்ஸாக்ட்லி மிடில் பிட்வீன் B and C. அப்போ இங்கே ஒரு 4 இருக்கும், இங்கே ஒரு 4 மீட்டர் இருக்கும். ஓகே, ஸோ கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா, in which direction is point D with respect to point A. ஏலேருந்து பார்க்கும் பொழுது D எந்த டைரெக்ஷனில் இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ ஏலேருந்து பார்க்குறீங்க, D எந்த டைரெக்ஷன், இது ஏவுடைய சவுத்து. தென் இது ஒரு கோடு போட்டிங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், ஸோ இங்கேருந்து பார்க்குறீங்க, ஸோ இங்கேருந்து பார்க்கும்போது இது என்ன டைரெக்ஷன் பாருங்கள், ஏலேருந்து தானே பார்க்குறீங்க. ஸோ அப்போ இங்கேயே பாருங்கள், இது அவருக்கு சவுத்தாக இருக்கும், இது அவருக்கு ஈஸ்ட்டாக இருக்கும். சவுத் அண்ட் ஈஸ்ட்டுக்கு மிடில் தான் யார் இருக்காங்க, டி இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ சவுத் அண்ட் ஈஸ்ட்டுக்கு மிடில் இருந்தால் என்ன சொல்லுவீங்க, சவுத் ஈஸ்ட்டுன்னு சொல்லுவீங்க. ஸோ சவுத் ஈஸ்ட் ஆப்ஷன் இருக்கான்னு பாருங்கள், எஸ், ஆப்ஷன் பி. இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நம்புகிறேன். நன்றி நண்பர்களே.